Hi viewers, இன்னைக்கு நம்ம விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆற கல்யாணம் முதல் காதல் வரை 157th எபிசோட் பத்தி பார்க்க போறோம். இந்த ஷோக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யூசுவலா ஒவ்வொரு எபிசோட்லயும் நீங்க என்ன பார்த்திருப்பீங்கன்னா ரிப்பீட்டடா அர்ஜுன் பிரியா சண்டை. பிரியா நல்லதே செஞ்சாலும் அவங்க யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஒன்னு அவங்க மாமியார் சண்டை போடுவாங்க, யாராவது ஒருத்தவங்க அவங்கள பத்தி ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. பட் இதெல்லாம் கண்டினியூஸா பார்த்துட்டு இருந்த நமக்கு 157th எபிசோட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எபிசோட நம்ம காமிச்சோம். இந்த எபிசோட நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ஷார்ட்டா சொல்றேன், ஈஸியா கேட்டுக்கோங்க. பிரியா வீட்டுக்கு ஒரு பிரெக்னென்ட் லேடி கெஸ்டா வந்திருக்காங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்களுக்கு லேபர் பெயின் எடுக்குது. பட் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதுனால பிரியாவே அவங்களுக்கு டெலிவரி பாக்குறாங்க. குழந்தையும் நல்லபடியா பிறந்திருக்கு. ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரியா தான் அவங்களுக்கு டெலிவரி பார்த்ததுனால அவங்களை தேன் ஊட்டி விட சொல்றாங்க. இதனால கூட்டத்துல இருந்த ஒருத்தவங்க பிரியா இன்ஃபர்டைல், அவங்க எப்படி குழந்தைக்கு தேன் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. இதை கேட்டு அங்க இருக்கிற குட்டி பூஜா ரொம்ப ஹர்ட் ஆறா. அவ நீங்க எப்படி எங்க அம்மாவை இந்த மாதிரி பேசலாம், அவங்களுக்கு நான் குழந்தை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாங்க. இவங்க மட்டும் இல்ல, குட்டி பூஜா மட்டும் இல்ல, அவங்களோட அப்பா அர்ஜுன் அவரு ஃபர்ஸ்ட் டைம் பிரியாவுக்கு சப்போர்ட்டிவா பேசியிருக்காரு, அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரியா பத்தின ஸ்டோரி, செகண்ட் ஹாஃப்ல வைஷ்ணவி பத்தின ஸ்டோரி. பிரியாவுக்காக பிரைஸ் பண்றதும் பிரியாவுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கிறதும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம். செகண்ட் ஹாஃப்ல வைஷ்ணவி ஆஃபீஸ்லயே மாட்டிக்கிறாங்க. பிகாஸ் 144 ரூல் இருக்கிறதுனால அவங்களால வெளியே வர முடியல. இதை தெரிஞ்சுக்கிற ஜெய் டைரக்டா ஆஃபீஸ்க்கே போயிட்டு வைஷ்ணவி வீட்டுக்கு கொண்டு வராரு. பட் வீட்டுக்கு கூட்டு வர நேரத்தில் அந்த கலவரத்துல மாட்டிக்கிறதுனால வைஷ்ணவிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா பாக்குற காவ்யா ஒரு மாதிரி ஷாக் ஆறாங்க. இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் பேசிப்பாங்கன்றதே தெரியாததுனால அவங்க ஒரு ஷாக்லயே இருப்பாங்க. இவரு ரொம்ப கேரிங்கா வைஷ்ணவிக்காக மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறத பார்த்ததும் இந்த அளவுக்கு வைஷ்ணவி பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா ஜெய ரொம்ப கொஸ்டின் பண்றாங்க. ஒரு பாயிண்ட்ல அவரோட பேஷன்ஸ் எழுந்து அவரை பத்தின லவ் பத்தி சொல்லிடுறாரு. வைஷ்ணவி அண்ட் ஜெயோட லவ் பத்தி காவ்யா கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாங்க. இதை தெரிஞ்சுட்டு காவ்யா இவங்களோட என்கேஜ்மெண்ட்டை ஸ்டாப் பண்ண போறாங்களா இல்ல மேரேஜ்க்காக அவங்க ரெடி ஆக போறாங்களா அப்படின்றது இனிமே வர எபிசோட்ஸ்ல தான் நம்ம பார்க்க முடியும்.